பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லேருந்து சந்தன் பேசுகிறேன். இன்று ஒரு கோயில் பச்சை பூசு விழா மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு விழாவையும் இந்த பராசரர் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி மூலமாக எடுத்த ஒரு ஒளிபரப்பை எடுத்த வீடியோவையும் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த பச்சை பூசை விழா என்பது ஒரு பங்காளி வீடெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் அந்த சாமியை வச்சு அவங்க வந்து பூஜை செய்வதுன்னு வச்சுங்களேன். இந்த பூஜை செய்யக்கூடிய ஒரு வகையார்கள் பார்க்கும்போது, கிழங்கு நாடு பெரியண்ணன்மார்கள் 16 பூசாரிகள் கூட்டமும், அதே மாரி இந்த பச்சை பூசை விழாவில் இந்த 16 பூசாரிகளோட ஒரு ஒரு உன்னதமான ஒரு வழிபாடுகளும், அவங்களோட அருள் வாக்கும், அந்த அருள் வந்து அவங்கள அழைக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி எடுத்திருக்கிறேங்க. அதை பதிவு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அதாவது இது எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கேபிஎஸ் மகால், வெள்ளாளபாளையம், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. 10/6/2025 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி நாளில், அதாவது இந்த பௌர்ணமி தாங்க நம்மளோட பங்காளி வீட்டு கோயிலுக்கெல்லாம் பூஜையெல்லாம் அன்றைக்கி எந்த நாளில் போகிறோமோ, நம்ம அமாவாசைக்கு அதிகம் போவோம். அதுக்கடுத்து பௌர்ணமிக்கு போகும்போது ஒரு சிறப்பு தெரியும். பௌர்ணமி பூஜை வந்து ஒரு மக்கள் மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிறதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இந்த பச்சை பூசை என்பது இதெல்லாம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஒவ்வொரு பங்காளி வீடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக அவங்களோட மாமச்சனங்களை அழைச்சி, சொந்த பந்தத்தை அழைச்சி, அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் அனைவரையும் இதில் கூப்பிடுவாங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களையும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த விழாவிலாம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விழாவும், அதே மாதிரி இந்த பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிகழ்வும், அந்த பங்காளிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிகழ்வையும் இந்த சாமிகளை எல்லாம் அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து வச்சு, அதை கொண்டாந்து அதுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்து, அது ஒழுங்கான ஒரு வழிபாடு முறைகள் சொல்லி, அது மற்ற சந்ததிகளுக்கெல்லாம் இதை வந்து தெரியணும். அதாவது நம்மளோட இந்த நிகழ்வு போகக்கூடாது, நமக்கு பின்னாடியும் இது எல்லாம் கடைபிடிச்சிட்டு வரணுங்கிற அந்த நிகழ்வை வந்து ஒரு பதியறதுக்காக அனைவருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழாவை, இந்த பச்சை பூசு விழாவை ஒவ்வொரு பங்காளி வீடுகளும் ஒவ்வொரு வகையார்களும் இதை செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே மாதிரி இதுக்கு வந்து இவங்களாம் வந்து ஒரு அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு பூசாரிகளாக அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு தன்மைக்கு அவங்கள வந்து அவங்கவுங்க பொறுப்பாக எடுத்து இதை வந்து கடைபிடிச்சு செஞ்சுக்கிட்டு வருவாங்க. இது ஒரு பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஒரு விழான்னு சொல்லணும். அதாவது இது எங்களோட பாரம்பரியம், இது எங்கள் தாத்தா பாரம்பரியத்தில் வந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பாரம்பரிய வழிபாடுங்கிறது இந்த பச்சை பூச விழா என்பதே இந்த பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கக்கூடியதுங்க. இந்த விழாலையெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதே வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு இதில் கலந்து கொள்வதும், இதில் வந்து பார்ப்பதும், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருள்நிலையும் தரக்கூடியது, பொருள்நிலையும் தரக்கூடியது, ஆசைகளையும் பெறக்கூடிய தன்மை இந்த விழாவுக்கு உள்ளதுன்னு வச்சுங்களேன். அதனால தான் இந்த விழாவை வந்து ஒரு சிறப்பாக எடுத்து செய்வாங்க. இந்த விழாக்களையெல்லாம் வந்து சிறப்பாக எடுத்து அந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்து ஒரு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி, அதுக்கு அலங்காரம் பண்ணி, அதுக்கு உண்டான அபிஷேகம்லாம் செஞ்சு, நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையில் அதை வழிபாடு செய்யும்போது, மேலும் மேலும் அந்த அந்த குலத்தில் பிறந்தவங்கள் அனைவருமே ஒரு செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய தன்மை, அவங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதற்காக தான் இந்த பச்சை பூசை விழா. இந்த பச்சை பூசைங்கிறதே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப விரதம் இருக்கணும். இதுக்கெல்லாம் அந்த விழாவில் வந்து அந்த பங்காளி இந்த 16 பூசாரிகள் என்று சொல்லக்கூடியவங்க குடும்பமே அவங்களாம் வந்து இதை வந்து ரொம்ப கடைபிடிச்சிட்டு வருவாங்கன்னு வச்சுங்களேன். அதை கடைபிடிச்சி இதை வந்து அந்த பாரம்பரியத்து முறைப்படி அந்த சாமிக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்குண்டான வழிபாட்டை அவங்க செஞ்சுட்டு வருவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு நிகழ்வு இங்கே பரமத்தி வேலூர், மராபாளையம், வெள்ளாளபாளையத்தில் இருக்க நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு கேபிஎஸ் மகாலில் நடந்த ஒரு நிகழ்வை இந்த பராசர அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி மூலமாக எடுத்த வீடியோக்களை, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மறக்கக்கூடாத ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இதெல்லாம் பல வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அழியக்கூடாது என்பதற்காக அந்த எடுத்த ஒரு புகைப்படமும் சரி, வீடியோவும் சரி, இந்த சேனலில் பதிவிட்டிருக்க நண்பர்களை அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன்.